ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் க்ளீனிங் தாங்க செய்ய போகிறோம். நான் ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா கழுவி கழுவி அது கிழிஞ்சே போயிடுச்சுங்க. ஸோ ஓகே, நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒன்று, ஆனால் செஞ்சது ஒன்றுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா, கீழே நான் அந்த கழுவுன தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணி ரொம்ப ஸ்மெல்லாக இருந்ததுங்க. சரி ஓகே, எடுத்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் வச்சு நல்லா தொடச்சிட்டு ரப் பண்ணி எல்லாம் தொடச்சி விட்டு ஃபேன் போட்டு கொஞ்சம் நாளாக நல்லா காய விட்டுட்டேங்க. சரி ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டல ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்தோடனே ஹஸ்பண்ட் வந்துட்டாருங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சுட்டு ஓகே முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு பார்த்தா, நான் உனக்கு சுவிட்ச் பாக்ஸ்லாம் மாற்றி கொடுக்கவா, உனக்கு இன்றைக்கி நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணவா அப்படின்னு கேட்டார். சரி வந்ததை ஏன் விடுவானே, சரி ஓகேங்க, அதுவும் நல்லா பழசாயிடுச்சு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேங்க. அவரே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு கடைக்கு போய் எல்லாமே அவரே வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு லைட்லாம் வாங்கிட்டு வந்திருந்ததுங்க, ப்ளூ கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சீலிங் லைட் மாதிரியே இருந்தது. என்னடா ஸ்டிக்கர்லாம் நல்லா ஒட்டி வச்சுருந்தேங்க, இடத்த எப்படி பண்ணி வச்சுருக்காரு பாருங்கங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லா ஒர்க்குமே என் ஹஸ்பண்ட் தாங்க செய்வாங்க. எல்லா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் செஞ்சுருவார். ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவரே சொல்லிடுவார். ஏன்னா அவர் வேலையே அதாங்க. அப்புறமா அவர் எல்லா ஒயரும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ட்ரிப்பர் ஆஃப் பண்ணனால அவங்க அம்மா வீட்டிலேருந்து லைன் எடுத்து லைட் போட்டுக்கிட்டு அவரே எல்லாமே லைன்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். நானும் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வழியாக எல்லா லைனும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாரு. எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. பார்க்க சூப்பராக இருந்தது. இன்னொரு லைனும் இருந்தது, அதையும் அவங்களே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த லைட்லாம் எனக்கு செட் பண்ணி காமிச்சார். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நம்ம சீலிங் லைட்டு இது மாதிரி ஒன்று 4 வாங்கி போட்டுட்டு ஆன் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இதானது ஒன்றே செம்ம எஃபெக்டாக இருந்தது. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரம்லாம் கழுவி எல்லா இடம்லாம் தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கிச்சன் இப்படி தாங்க இருந்தது. சரி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லா ஸ்பைசஸும் எல்லாம் கழுவி எல்லாம் செப்பரேட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. கிச்சனுக்காக ஒரு மேலே லைட் போட்டு கொடுத்தாரு 3 in 1. அதுவும் சூப்பராக இருந்தது. ஃபைனலாக என் கிச்சன் இப்படி தாங்க இருந்தது. அந்த வாஷ் மிஷின் கிட்டே நான் ஸ்டிக்கர் ஒட்டலைங்க. ஏன்னா அது நிறைய நல்லா தண்ணி ஒர்க் இருக்கிறனால அது பிஞ்சு விடுது. அதனால் நான் அது ஒட்டலை. ஸ்மெல்லும் வருது அப்படின்னு. என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் வரும்.